வணக்கம். சிம்மம் ராசியில பிறந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது ஆரம்பமாகக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. ஆனா அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை இதற்காக இதுவரை இவ்வளவு சோதனைகளால் நிரம்பியிருந்தது. ஏன் இவ்வளவு துரோகங்கள், ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் இவ்வளவு மன அழுத்தங்கள், இது அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். முக்கியமா உங்களுக்கு ஒண்ணு சொல்லியே ஆகணும். உங்களுடைய உறவுகள்ல துரோகம், மனதை நோக்கிய அனுபவங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவு என்றால் அது ஒரு புனிதமாக இருக்கும். நீங்க ஒருவருடன் நம்பிக்கையுடன் இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்காக நீங்க எல்லாத்தையும் கொடுப்பீங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்க அர்ப்பணிப்பீங்க. அது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அது நிச்சயமாக நீங்க பண்ணுவீங்க. ஆனா அதே உறவில நீங்க எதிர்பார்த்தத துரோகத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த ஒரு உறவானது உங்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களிடம் உண்மையாக இருப்பது போல நடித்து உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையை பயன்படுத்தி கொண்டு உங்களை கழட்டி விட்டு போயிருப்பாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தையே இது கொடுத்திருக்கும். அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து இது வரைக்கும் உங்களால வெளிவரவே முடியாது. நண்பர்கள் பின்னாடி பேசுதல், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், உங்க முன்னாடி ஒண்ணு பேசுறதாக இருக்கும், உங்களுக்கு பின்னால போய் உங்களையும் தவறாக பேசுவாங்க. ஆனா அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக நம்பிக்கை துரோகம் நடக்கும். குடும்பத்துல உங்கள் மனதை யாரும் உணராம இருப்பாங்க. காதல்ல துரோகம் இல்லைன்னா தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு நான் தான் தவறா அப்படிங்கிற ஒரு மன வழியானது உங்களுக்குள்ள நீங்களே அந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் உங்களுடைய தவறு கிடையாது. உத்திரம் நட்சத்திர மனிதர்கள், உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த மனிதர்களுக்கு அதிக நம்பிக்கையானது எப்பொழுதுமே இருக்கும். அது நீங்க மற்றவங்க மீது அதிகமா வைக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு பலவீனமாக மாறிவிடுது. அதுவே உங்களுக்கு பலமாகவும் இருக்கும். எனவே நீங்க யார் மீது எப்படி நம்பிக்கையை வைக்கிறீங்க அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள், உழைப்புக்கு அடிமை, பலனுக்கு தடை. நீங்கள் உழைப்பதை பார்த்து வியக்கலாம். ஆனா எதற்காக உழைத்தாலும் அது கடைசி நேரத்துல உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும், தள்ளி போய் கொண்டே இருக்கும். இல்லைன்னா அது விரக்தி அளித்து கொண்டே இருக்கும். அதை நினைத்து நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. அந்த ஒரு செயலானது முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்களும் எவ்வளவோ கடின உழைப்பு போடுவீங்க. ஏதாவது ஒரு சிறிய ஒரு பிரச்சனையினால் அது ஏதாவது ஒரு தடையில போய் முடிந்துவிடும். இதை நினைத்து நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. வரவேண்டிய பணம் உங்களுக்கு வராமல் இருக்கும். முயற்சி செய்த வேலைகள் உங்களுடைய கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மற்றவங்களுக்கு போயிடும். அதை நினைத்து நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டு கூட இருப்பீங்க. தொழிலில் ஏதாவது ஒரு தடைகள், எதிரிகளால் ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீண் செலவுகள், நெருக்கடி இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். நீங்க இந்த வாழ்க்கை நம்ம ஏன் இப்படி இப்படி நம்மளை ஏன் இந்த ஒரு வாழ்க்கை சோதித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு போன காலமானது நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு உடலிலும் சரி, மனக்கலைப்பிலும் சரி, நீங்க வெளியில் சிம்மத்தின் போல தைரியத்துடன் நீங்க இருந்தாலும் பெருமையை நீங்க காட்டிக்கொண்டு மற்ற ராசிக்காரங்கிட்ட கூறும் பொழுது நான் சிம்மம் ராசி அப்படின்னு நீங்க கூறிக்கொள்ளலாம். ஆனா உங்களுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க என்பது யாருக்குமே தெரியாது. தூக்கம் இல்லாம இருப்பீங்க. யோசித்து யோசித்து உங்களுடைய தலையே சோர்வாயிருக்கும். கடந்த நினைவுகள் உங்களை ரொம்ப புண்படுத்தி கொண்டிருக்கும். முக்கியமா மன அழுத்தங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா சமூகத்தில் தவறான புரிதல்கள், உங்களுடைய நேர்மை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். நீங்க நேராக சொல்வது அது காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு ஏராளமானவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. ஆனா நீங்க நல்லதுக்காகத்தான் கூறுவீங்க. உங்களால யாரிடமும் போலியாக நடந்து கொள்ள முடியாது. உண்மையை உடனே டப்புன்னு கூறிடுவீங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அணுக்கம் இல்லை, கோபம் அதிகம், எண்ணத்தை சொல்றாங்க. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நீங்க கோபப்படுகிற நபராக இருப்பீங்க. எல்லாரையும் மூஞ்சில் அடிச்சு பேசுற மாதிரி பேசுவீங்க அப்படின்னு உங்களை எப்பொழுதுமே அனைவரும் கூறிக்கொண்டே இருப்பாங்க. இது எல்லாம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தின் வாழ்க்கையில் முழுவதும் வந்த ஒரு சோதனையாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நடந்தவையாக இருக்கும். ஆனா இனி வருகின்ற ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இந்த கிரகநிலை மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளானது ஏற்பட போகிறது. இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தீர்க்கும். அந்த அளவுக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒளி வரக்கூடிய ஒரு காலத்துக்கு உங்களை உருவாக்கும். எதிர்பாராத விதத்தில் பெரிய கிரக மாற்றம் ஒன்று உங்களை சக்தியோடு நிறுத்தப் போகிறது. பிரச்சனைகள் தானாகவே தீரும். தடைகள் இன்றோடு உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு விலகிவிடும். மனமானது சாந்தியாகும். உறவுகள்ல ஒரு சமாதானமானது ஏற்படும். கிரகநிலை உங்களுடைய பக்கமானது திரும்ப போகிறது. இதனால் திடீர் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு திடீர்னு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், தொழில நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பானது நிச்சயமாக உருவாகும். பணமானது உங்களுக்கு கைக்கு சேர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில டப்புன்னு நிச்சயமாக நடக்கும். அந்த அளவுக்கு அடைக்கப்பட்ட கதவானது இந்த ஒரு நேரில் திறக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றமானது உருவாகும். முக்கியமா உறவு வட்டத்துல நல்லவங்க உங்களை சுற்றி வருவாங்க. உங்கள்
வாழ்க்கையில துரோகிகள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையான மனிதர்கள் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நல்ல நண்பர்கள், சரியான துணைகள், குடும்ப ஆதரவு, மதிப்பு அதிகரிப்பு, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். நீங்க இதுவரை கேட்காத வார்த்தைகள் உங்களுக்கு தான் இது சரியான நேரமாக இருக்கும். இது அதிகம் நீங்க கேட்க போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த 4 இடங்களிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகநிலை அமைப்பு, சூரிய பகவான், இந்த சூரிய சக்தி உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்துல சூரியனின் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு நபராக நீங்க நிச்சயமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போது சூரியன் உங்களுக்கு தைரியத்தையும், புகழையும், வேலையையும், வெற்றியையும், உடல் அளவுல ஒளியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கும். அடுத்ததாக செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருவரும் இணையக்கூடிய ஒரு நேரம். இந்த இரு கிரகங்களும் சேரும் பொழுது உங்களுடைய உத்திரத்திற்கு நிதி உயர்வு, வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு குறைய தொடங்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில மிக அதிக அளவு சக்தியை எழுப்பக்கூடிய ஒரு கதவை நிச்சயமாக திறக்கும். அடுத்ததாக சனி பகவான், நீண்ட நாள் கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான புள்ளியானது கிடைக்கும். சனி தொடர்ந்து கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தது அப்படின்னா இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும். தாமதமான காரியங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஒரு காரியங்களை எப்படி முடிக்கணுமோ அது உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அது அனைத்தையுமே முடித்து கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். அடுத்ததாக அதிர்ஷ்ட கதவு திறப்பு. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கிய கதவுகளானது திறக்கப் போகிறது. முதல் கதவாக பணவரவு. நீண்ட நாள் உங்களுடைய கைக்கு வராத பணமானது உங்களை நாடி இந்த ஒரு நாளில் வரும். கணக்கில் இருந்து கணக்குக்கு வரக்கூடிய பணமானது உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். 2வது அதிர்ஷ்ட கதவாக உறவுகள்ல அமைதி. தொலைந்த உறவுகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். முக்கியமா அந்த ஒரு உறவானது எதுக்கு உங்களை விட்டு சென்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய உறவினர்களோ அவங்ககிட்ட போய் உங்களை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா உங்க இருவருக்கும் இடையில ஏதாவது ஒரு சண்டைகளை ஏற்படுத்தி இருப்பாங்க. அப்படி பிரிந்து போன உறவை நீங்க இந்த ஒரு நாள்ல நேர்ல பார்ப்பீங்க. இதனால் உங்க இருவருக்கும் இடையில இந்த ஒரு நாளில் இணக்கமானது அதிகமாகும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். புதிதாக நல்ல உறவுகளும் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய மன அமைதியானது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக அதிர்ஷ்ட கதவு 3, வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உங்களுடைய புகழானது உயரப் போகிறது. நீங்க செய்த வேலைக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்க ஆஹா இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டோமே அப்படின்னு நீங்க நினைத்த கஷ்டத்திற்கு ஒரு பலனானது இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும். இது அனைத்தும் இந்த உத்திரம் நட்சத்திரம் அன்பர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உத்திரம் நட்சத்திர அன்பர்களை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் வெறும் சோதனையாக மட்டும் இருக்காது. அது உங்களை ஒளிமயமான வாழ்க்கைக்கு தயார்படுத்திய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக மாறும். இனி உங்களுடைய ஒவ்வொரு தடையும் திறக்கப்படும். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை உயர்வு பாதையை நோக்கி செல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். எனவே தவறாம இது வரைக்கும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கூறுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கூறியிருக்கிறேன். இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.